ரைட்? ஸோ இன்ஃபரன்சஸ் அப்படின்னா என்ன? இது வந்து நியூலி என்ன டாபிக்? ஒரு புது டாபிக். ஓகேங்களா? பேங்கிங் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு கேட்கப்படுது. பட் நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கு இது என்னன்னா நியர்லி அ நியூ டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இன்ஃபரன்ஸ்? டெஃபினிஷன் ஆஃப் இன்ஃபரன்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நாம கொண்டு வர கன்க்ளூஷனுக்கு பேரு தான் என்னன்னா இன்ஃபரன்ஸ். ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கான கன்க்ளூஷனாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்திகள் தான் என்னன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் வச்சு நாம கனெக்ட் பண்ணி நாமளா சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் தான் என்னன்னா இன்ஃபரன்ஸ். இது வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபரன்சஸ் நம்ம டைரக்டா வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ஒப்பீனியன் அப்படின்னும் சொல்லலாமா. ஒரு நபருடைய ஒப்பீனியனாகவும் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒப்பீனியன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஒப்பீனியனாகவும் இருக்கக்கூடியது என்னதான்? இந்த இன்ஃபரன்ஸ் தான். அப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கோ அதுதான் இன்ஃபரன்ஸ். இப்ப நான் சொல்றேன், மழை வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு வெளியிலன்னு சொல்லிட்டு உள்ள துணி மிஷின்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்னவாக இருக்குமா? அது என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா அது ஒரு இன்ஃபரன்ஸ் ஆகத்தானே இருக்கும். அப்ப என்ன இன்ஃபரன்ஸ் நம்ம இதுல இருந்து கொண்டு வரலாம்? மழை பெய்ய போது, நான் துணி போட்டிருக்கேன், துணி காயுமோ இல்லையோ அப்படின்ற ஒரு செயலை நான் சொல்ல வரேன்றதை நம்ம அதுல இருந்து கொண்டு வரலாமா? இதுதான் இன்ஃபரன்ஸ். இதுவே இருக்கிற ஃபேக்டா சொன்னோம்னா அது வந்து செர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? செர்டைன்னாலே நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மையை விவரிக்கக்கூடியதுதான் செர்டைன்மெண்ட். அதுவும் நமக்கு இருக்கு. செர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக். ஓகேங்களா? இருக்கிறத அப்படியே சொல்லும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதுல 1959ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது அப்படியே சொன்னாங்கன்னா அது ஃபேக்ட். ஒருவேளை ஒரு செயல் இப்படி இருக்கலாம், இதோட டாபிக் இதுவாக இருக்கலாம்னு நாமளா போடுறோம் இல்லைங்களா, அது இன்ஃபரன்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் the process of drawing conclusion கொண்டு வர்றது based on எவிடன்ஸ்களை பொறுத்து அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? நம்மளா யோசிச்சு இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இன்ஃபரன்ஸ். rather than the direct statements. டைரக்டா அதுல இதுதான் இப்படிதான் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நாமளா கொண்டு வர அசம்ஷன் கன்க்ளூஷன் தான் என்னன்னா ஒரு இன்ஃபரன்ஸ். பட் அது என்னவா இருக்கும்னா 75% ஏதுவா இருக்கும். லைக் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அன்வான்டா எதனா சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் hidden meanings in a given text, conversation or situation. உட்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் மீனிங், இதுதான் பாயிண்ட். ஹிடன் மீனிங், ஒரு விஷயம், ஒரு செய்தி மறைந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கும், இதுதான் பேச வராங்க, இதுதான் சொல்ல வராங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அது சொல்லக்கூடியதான் என்னன்னா இந்த இன்ஃபரன்ஸ். ஸோ அப்போ inferences are nothing but the process of drawing conclusions based on evidence and without direct statements. அப்போ நம்ம அதுல கொண்டு வரக்கூடிய அந்த இன்ஃபரன்ஸ் தான் இப்படி சொல்றோம். கிளியரா? ஸோ அடுத்துமா ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ். ஸோ எப்படி இன்ஃபரன்ஸ் இருக்கு, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்ல போறேன். கிளியரா? டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்சஸ் வந்து கேட்கக்கூடியது. ஒரு பேசேஜ் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல என்ன கேட்பாங்கன்னா இன்ஃபரன்சஸ் சார்ந்த கொஸ்டின் கேட்பாங்க. இன்ஃபரன்சஸ் சார்ந்த கொஸ்டின் கேட்கப்படும். Drawing conclusion from written text by analyzing facts, clues and context. John wore a raincoat and carried an umbrella. இந்த வாக்கியத்தை மட்டும் பாருங்க. ஜான் வந்து என்ன பண்ணிருக்காரா? ஒரு ரெயின்கோட், அவர் ஒரு ரெயின்கோட்டை அணிந்திருந்தார். அண்ட் கேரிட் அன் அம்ப்ரெல்லா, என்ன பண்ணிருக்காரு? ஒரு அம்ப்ரெல்லாவை கையில வாங்கிட்டு போயிருக்காரு. அப்ப ரெயின்கோட், ஒரு நபர் ஒரு ரெயின்கோட்டை போட்டுக்கிட்டும் அம்ப்ரெல்லாவை எடுத்துக்கிட்டும் போறாரு அப்படின்னா நம்ம அதுல இருந்து என்னதான் ஒரு செய்தி என்னவா இருக்கும்? அப்போ
வெயிலுக்காக நம்ம கொடை எடுத்துட்டு போவோம். ஆனா ரெயின் கோட் போட்டுட்டு போவோமா வெயிலுக்கு? அப்ப கிடையாது. அப்ப வெயில பத்தி பேசல. டைரக்ட்டா நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணு மழை பெய்துட்டு இருக்கு, அல்லது மழைக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்டா தூறிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்? குடை எடுத்துட்டு போவோம். ரெயின் கோட் போட்டுட்டு போவோம்னு சொல்றோமா? இதுதான் இன்ஃபரன்ஸ். இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தியானது இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இன்ஃபரன்ஸ். இப்போ ஜான் wore a raincoat and carried an umbrella. இன்ஃபரன்ஸ் என்ன? இட் இஸ் ரெய்னிங் ஆர் about to rain. நம்ம மழை வரப்போகுது அல்லது மழை பெய்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்குள்ள வரும் இல்லைங்களா? அதுதான் இன்ஃபரன்ஸ். கிளியரா? இதுக்கு பேர் என்னன்னா டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பத்தியில கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த லைன் சொல்ல வர இதுல இருந்து நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்து நீங்க சொல்ல வர செய்தியானது என்ன, இதுல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன, உங்களோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்கக்கூடியதாக அமையும். கிளியர்? ஸோ அடுத்து லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். இது வந்து டெக்ஸ்ட்ல இருந்து அப்படியே அந்த டெக்ஸ்ட படிச்சு அதுல இருந்து கொண்டு வரும். இது லாஜிக்கா அதோட மீனிங்கை புரிஞ்சு நம்ம சொல்ல போறோம். இது லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? based on a general logic and common sense without any text. டெக்ஸ்ட்ல ஒரு வார்த்தை கூட அதை பத்தின விஷயம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்றத அவங்க எடுத்துரைத்திருக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லாஜிக்கலா இப்படி இருந்தா இதுதான் இதோட விளைவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். கிளியரா? பேஸ்ட் ஆன் ஜெனரல் லாஜிக், காமன் சென்ஸோட யோசிச்சோம்னா இதுதான் அதோடைய பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்னது? இந்த லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ்னா அவங்க டெக்ஸ்டா கொடுத்துருவாங்க. அதோட க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெயின் கோட்டு, அம்ப்ரெல்லா இதெல்லாம் க்ளூ வேர்ட். இதை வச்சு நம்ம ஒரு ஆன்சரை சொல்லக்கூடியது டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ். அடுத்து லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கும் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரக்கூடிய ஆன்சரா இருக்கும். இதுல என்ன இருக்காதுன்னா, டைரக்டா அதை குறிச்சு வரக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே மென்ஷன் ஆகி இருக்காது. கிளியரா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா தெரிஞ்சிடும். பாப்போமா? if a person is shivering and wearing thick woolen clothes, what can you infer? ஒரு நபர் நடுக்கத்துல இருக்காரு. ஷிவரிங்னா என்ன? ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கிறது, நடுக்கத்துல இருக்காரு. அண்ட் வியரிங் திக் உள்ளன் கிளாத்ஸ், என்ன பண்றாரு? திக்கான உள்ளன் கிளாத்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன சொல்லலாம்? ஒரு நபர் நடுக்கத்துல இருக்காருன்னா அங்க அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? கோல்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியரிங் திக் உள்ளன் கிளாத்ஸ், ரொம்ப தடிமனான இந்த உள்ளன் கிளாத்ஸ் எல்லாம் துணிகளே அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இதன் மூலமா நம்ம கொண்டு வரக்கூடிய செய்தியானது என்னன்னா, வெதர் வந்து கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்ல அந்த அந்த நபருக்கு என்னன்னு சொல்லலாம்? ஃபீவர்ன்றதும் சொல்லலாமா? அவர் நடுக்கத்துல இருக்காரு, நல்லா கனமான ஆடைகளை போர்த்தி இருக்காருன்னா என்னது? நம்ம உடல்நிலை சரியில்லாம ஃபீவரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நடுக்கம் ஏற்படும். அண்ட் தென் ஸ்வெட்டர் எல்லாம் போடக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய வெதர் ஆனது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அல்லது அந்த நபருக்கு ஃபீவரா இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? லாஜிக்கா நாமளே திங்க் பண்ணி இதோட ரிசல்ட் அதுவாகத்தான் இருக்கும்னு நினைச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்னதுன்னா லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். இதுக்கு 2 வகையான இன்ஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ், அடுத்த ஒன்னு லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்ல க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன், நம்மளுடைய ஒப்பீனியனை, நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது ஆன்சரா வரும். ரெண்டாவது லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ்ல க்ளூ வேர்ட் எதுவுமே இருக்காது. லாஜிக்கா நம்மளே யோசிப்போம். நடுங்குது, ஹெவியான கிளாத்ஸ் போட்டிருக்காங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னும் ஃபீவரா இருக்கும், இல்ல அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், கோல்டா இருக்கும். அந்த மாதிரி நாமளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடியதா லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் ஒன் ப்ரெடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். ப்ரெடிக்ஷன் அப்படின்னாலே என்னமா? நாம ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்றது. ஓகேங்களா? ப்ரெடிக்ட்னாலே என்ன? முன்கூட்டே கணித்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ப்ரெடிக்டிவ் அப்படின்னு சொல்றோம். மேக்கிங் கெஸ்ஸஸ், பாருங்க, கெஸ் பண்ணி சொல்லக்கூடியதா ப்ரெடிக்டிவ்.
about what will happen next based on the clues. ஏதோ ஒரு செயல் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, இதோடைய விளைவாக அடுத்து என்ன நடக்கும்னு நாமளா சொல்லக்கூடியதுதான் இந்த ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். கிளியரா? நம்மளுடைய கெஸ் தான். இப்ப நான் சொல்றேன், வீட்ல இருந்து கிளம்பியாச்சு, ப்ரொவிஷனல் ஸ்டோர் போயாச்சு, ஓகேங்களா? அங்க ஒரு சில திங்ஸ் வாங்கியாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? வீட்டுக்கு வர்றது நடக்கலாம், இல்ல வீட்டுக்கு வர வழியில எதனா நடக்கலாம். இந்த 2 தான் என்ன இருக்கும்? மோஸ்ட் பாசிபிள் ஆன்சரா இருக்குமா? அவ்வளவுதான். இப்போ இந்த கதையில நம்ம முடிக்கிற மாதிரியான விஷயம் தான் என்னன்னா ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். பாயிண்ட் 1, 2, 3 எல்லாம் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி நாமளா ஒரு முடிவுக்கு வர்றதுதான் இந்த ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். கிளியரா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். The sky is dark. ஸ்கை எப்படி இருக்கா? டார்க்கா இருக்கு. வானம் வந்து நல்லா கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. விண்டு வந்து ப்ளோயிங் ஹார்ட், நல்லா ஹெவியா காத்தடிக்குது. இப்படிலாம் நம்ம சொல்றோம். வானம் நல்லா இருட்டிட்டு இருக்குப்பா, விண்டு வந்து ரொம்ப ஹெவியா காத்தடிக்க போற மாதிரி இருக்கு, நல்ல காத்து இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது தான் சொல்லுவோம். நைட்டு இடியும் மின்னலும் கூடிய மழையை எதிர்பார்க்கலான்றதுதான் சொல்லுவோமா? இப்படிலாம் இருந்தாலே இடி இடிக்கும், மழை அடிக்கும், அப்படி மாதிரி சொல்லுவோம். அப்ப ஸ்டார்ம் இஸ் லைக்லி டு கம். அப்போ அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம மேல சொன்ன விஷயங்களை வச்சு அடுத்து இருக்கக்கூடியதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லக்கூடியதான் இந்த ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். கிளியரா? ஸோ ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ் ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ். டெக்ஸ்டா கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம ஒரு பதில டிரைவ் பண்றது, நாமளா ஒரு கன்க்ளூஷனை டிரைவ் பண்றது. ரெண்டாவது லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ், லாஜிக்கா காமன் சென்ஸோட திங்க் பண்ணி நம்ம டிரைவ் பண்றது. மூணாவது ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ், அடுத்தடுத்த முன்னாடி கொடுத்துருக்க க்ளூ வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது நாமளா கணித்து போடக்கூடிய இன்ஃபரன்ஸ் தான் ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ். ஸோ நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ்னா என்னம்மா? வாட் இஸ் காஸ்? காஸ்னா பாதிப்பு, எஃபெக்ட்னா அதோடைய விளைவு. ஒரு பாதிப்பு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விளைவுகளை பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த ரீசன் பிஹைண்ட் an event or predicting its consequences. ஒரு செயல் நடக்குது, ஓகேங்களா? ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், அண்டர்ஸ்டாண்டிங் த ரீசன், இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு செயல் நடக்குதுமா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா பிரேக் பிடிக்காம போயிருக்கலாம், அதனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். இல்ல ஆப்போசிட் வந்தவர் சரியாம அவர் வண்டியில சரியா பிரேக் பிடிக்காம போயிருக்கலாம், அதனால இங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட். அப்போ இது ஒரு செயல் நடக்க காரணம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேங்களா? அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியதும், இதுக்கு அடுத்து ஓகேங்களா இதோடைய விளைவாக என்ன வரும்னு சொல்லக்கூடியதும் என்னதான் இன்ஃபரன்ஸ் தான். இதனால என் வண்டியில பிரேக் பிடிக்கல, அதனால ஆக்சிடென்ட் ஆகி அவரை இடிச்சு அவருக்கு சம்வாட், ஓகேங்களா, ஒரு சிறு சிறு காயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எதனால, அப்புறமா அதனால என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லக்கூடியதும் நாமளா இன்ஃபரன்ஸ் கணித்து சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்னதானா இன்ஃபரன்ஸ் தான். கிளியரா? எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியரா புரியும். A student failed the exam. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காரு? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப இது எதை சொல்லிடுச்சு? காரணத்தை சொல்லிடுச்சு. பிகாஸ் he never attended the class. இது காரணமா? காஸ். எதன் காரணமாக அப்படின்னு சொல்லுதா? அதனுடைய விளைவு தான் என்ன? இந்த எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு நபர், ஒரு ஸ்டூடெண்ட் நெவர் கிளாஸஸே அட்டென்ட் பண்ணல, இதன் காரணமாக அவர் என்ன ஆகுறாருன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? அப்போ கிளாஸஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணா அவங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாமா? அல்லது கிளாஸஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ஃபெயில் ஆவாங்கன்றது சொல்லலாமா? அப்ப பாஸ் மார்க் எடுக்க கிளாஸஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணணும்ன்றத சொல்லலாமா? இது எல்லாமே அதுல இருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய இன்ஃபரன்ஸ். மேல ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாங்க,
a student failed the exam because he never attended classes அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ இப்படி சொல்லும்போது ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு த எக்ஸாம், அதோட ஒரு செயலுடைய விளைவு காரணம் ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாங்க. இதை சொல்லும்போது இதுல இருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? அப்போ ரெகுலரா அட்டெண்டன்ஸ் இருந்தா பாஸ் மார்க் எடுத்திருக்கலாம், ரெகுலரா ஸ்கூல் போனா ஓரளவுக்கு படிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கன்க்ளூஷனாக கொண்டு வர முடியும். இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ். கிளியரா? அப்போ உங்களுக்கு டைரக்டா இருக்காது ஆன்சர். அதுல ஒரு வார்த்தை கூட டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. க்ளூவோ லாஜிக்காவோ காரணங்களை வச்சோ நாமளாக ஒரு கண்டுபிடிச்சு போடக்கூடியதா இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? சோ அடுத்து பார்க்கலாமா? எமோஷனல் இன்ஃபரன்ஸ். எமோஷனல். ஓகேங்களா? ஏன் மேம் இந்த எமோஷனல் அப்படின்னு சொல்றோம்னா ஃபீலிங்ஸோட ஜாயிண்ட் ஆயிருக்கும், அதான் எமோஷனல் இன்ஃபரன்ஸ். ஐடென்டிஃபையிங் அ பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அல்லது அந்த செயல்களை பேஸ் பண்ணி அந்த நபருடைய ஃபீலிங் என்ன, அவங்களுடைய எமோஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த எமோஷனல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட பார்த்தா தெரியும். இப்ப நான் சொல்றேன், ஒரு நபர் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ண நமக்கு என்ன தோணும்? எப்படி இருக்க, நல்லா இருக்குன்னு கேட்கிற டோன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க நல்லபடியா பேசுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா உடம்பு சரியில்லையாடி, சரியா பேச மாட்டேறியே அப்படின்றத சொல்லுவோம். நேர்ல பார்க்கலனாலே நம்ம அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு நபருடைய ஃபீலிங்ஸ் அல்லது எமோஷனை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது ஆக்ஷனை வச்சே நம்ம கண்டுபிடிக்கிறது எமோஷனல் இன்ஃபரன்ஸ். கிளியரா? she slammed the door. slammed-னா அப்படியே டோரை வேகமா தட்டுறது, அது slammed the door. ஓகேங்களா? டோரை வேகமா தட்டுறது தான் என்னது? slammed the door and walked away angrily. என்ன பண்ணிருக்காங்க? கோவமா நடந்து போயிருக்காங்க. டோரை நல்லா சாத்திட்டு வேகமா நடந்து போயிருக்காங்க. இப்படி இருந்தா நம்ம அவங்களோட எமோஷன் எப்படி இருக்குன்னு நினைப்போம்? அவங்க ஏதோ ஒண்ணு அப்செட்டா இருக்காங்க, இல்ல வெறுப்பா இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்கன்றது சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இப்ப நான் சொல்றேன். ஒரு நபர் நல்லா துள்ளி குதிச்சுட்டு எல்லா பற்களும் தெரிகிற மாதிரியான நிலையில இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சொல்ல முடியாத சந்தோஷத்துல இருக்காங்கன்னு சொல்லலாமா? அதே மாதிரிதான். அப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அவங்களுடைய செய்கைகளை வைத்து அவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்றத இன்ஃபர்னா நம்ம கன்க்ளூட் பண்ணி நாம சொல்லக்கூடியதா என்னன்னா இந்த எமோஷனல் இன்ஃபரன்ஸ். she is upset and frustrated. ஓகேங்களா? she is upset and frustrated அப்படின்னு சொல்றோம். கிளியர்? இதுதான் என்னன்னா எமோஷனல் இன்ஃபரன்ஸ். ஸோ அடுத்து பார்க்கலாமா? இது வரைக்கும் என்ன ஆச்சு? டைப்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 வகை பார்த்தோமா? என்னென்ன அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் நாம கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதை பேஸ் பண்ணி நாம கொண்டு வர கன்க்ளூஷனுக்கு பெயர் தான் என்னன்னா இன்ஃபரன்ஸ். கன்க்ளூஷன், நாம கொண்டு வர கன்க்ளூஷன் அல்லது ஒப்பீனியன், நம்மளுடைய எண்ணம் இதுவாகவும் இருக்கலாம்னு சொல்லக்கூடியதுதான். இது கண்டிப்பா இதுவாதான் இருக்கும்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வகை என்னதுமா? டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ். காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுப்பாங்க, டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வரணும். அடுத்து லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ். லாஜிக்கா என்ன நடக்குது என்ன இல்லைன்றத பார்த்து நம்ம சொல்ல போறோம். தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? டெக்ஸ்டுவல் இன்ஃபரன்ஸ், லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ், வேற என்னெல்லாம் பார்த்தோம்? எமோஷனல் இன்ஃபரன்ஸ் பார்த்தோமா? எமோஷனல் இன்ஃபரன்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ் பார்த்தோமா? காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ்னு ஒன்று பார்த்தோமா? காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ்னு ஒன்று பார்த்தோமா? அண்ட் தென் இன்னும் ஒண்ணு என்ன பார்த்தோம்? காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். லாஸ்ட் ஒன்னு ப்ரிடிக்டிவ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கிளியரா? இந்த 5 வகையில எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்றத பார்ப்போமா? ரீட் அண்ட் அப்சர்வ் கேர்ஃபுல்லி. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னா பொறுமையா படிங்க. அதுல என்னெல்லாம் க்ளூ வேர்டு சொல்லியிருக்காங்களோ, ஹிண்ட் சொல்லியிருக்காங்களோ அது என்ன பண்ண போறீங்க? அதை வச்சு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். கனெக்ட் ப்ரியர் நாலேஜ். நாமளாதாம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்றேன், ஒரு நமக்கே குரூப் 2ல ஒரு போயம் இருக்கா? என்ன போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்னு ஒரு போயம் இருக்கு. அதுல அம்மா ராஜ் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 விஷயம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ராஜ் வந்து முத்து அண்ணாவோட கடைக்கு போயிட்டு அவன் ஒரு 4 விஷயத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வருவான். வந்த உடனே என்ன நடக்கும், அவங்க அம்மா காதை பிடிச்சி திருவாங்க. நான் உன்னை இந்த நாள் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ இந்த நாள். அப்போ தப்பா வாங்கிட்டு வந்தா அவங்க அந்த காது பிடிச்சி திருகிறதோட மீனிங் என்ன, அவன் தப்பா வாங்கிட்டு வந்துட்டான், இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வராம வந்துட்டான் அப்படின்றத நாமளா தானே அசியூம் பண்ணுவோம். அதை சொல்லக்கூடியதுதான் நம்மளோட ப்ரியர் நாலேஜ். ஓகேங்களா? ஆஸ்க் ஒய் அண்ட் ஒய் ஆர் வாட் இஃப் கொஷின்ஸ். திங்க் அபவுட் வாட் இஸ் இம்ப்ளைட் பட் நாட் டைரக்ட்லி ஸ்டேட்டட். இது எதனால, எதன் காரணமா இந்த மாதிரி நடக்கும்ன்றதை யோசிச்சாலே அதோட ஆன்சர் நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல எதனால இது நடந்தது, இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சீங்கனாலே போதும்னு சொல்றாங்க. இது நடக்க காரணம் என்ன, இது இதோடைய விளைவாக அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க ரெண்டுத்தையும் யோசிச்சீங்கனாலே உங்களால ஒரு ஒரு பொண்ணு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும், அவங்க வேலைக்கு போய் அவங்க நினைச்சத வீடோ இல்ல என்னவோ அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சர்வீஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு செயல் நடக்குதுன்னா அதோட காஸ் அண்ட் எஃபெக்டை நாமளா அசியூம் பண்ணக்கூடியது. எவிடன்ஸ், ஒரு சில க்ளூ டெஃபினட்டா என்ன பண்ணிருப்பாங்க, அதுல மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல எதனா ஒரு சில க்ளூ மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு அதுக்கான ஆன்சரை டிரைவ் பண்றதாகவும் இருக்கும். கிளியரா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராகுல் வாஸ் ஸ்வெட்டிங் ஹெவிலி. ராகுலுக்கு ஹெவியா ஸ்வெட் ஆகுது. ட்ரிங்க், நிறைய தண்ணி குடிக்கிறான். ஃபேன் கிட்டேயே போய் போய் நினைக்கிறான். ஃபேனிங் ஹிம்செல்ஃப்னா இப்படியே விசிறி விசிறி விட்டுக்கிறான். ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஹெவியா ஸ்வெட் ஆகுது, நிறைய தண்ணி குடுக்குறான், விசிறிட்டே இருக்கான். அப்போ அங்க ரொம்ப ஒரு மாதிரி வெயில் அடிக்குது, இல்ல அவனுக்கு புழுக்கமா இருக்கு, இல்ல இப்பதான் எதனா விளையாடிட்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். இத பாருங்க, ஆன்சர் பாருங்க. இன்ஃபரன்ஸ்ல ஹாட் டே, அது ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடிய நாளா இருக்கலாம். இல்ல அவனுக்கு ரொம்ப ஹாட்டா ஃபீல் ஆகும். எப்போ ஹாட்டா ஃபீல் ஆகும், அவன் போய் ஹெவியா எதனா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருந்தா, இல்ல விளையாடிட்டு வந்திருந்தா, இந்த மாதிரியான ஃபீல் இருக்குமா. இதை நாமளா அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து கண்டுபிடிக்க கூடியதுதான் இந்த இன்ஃபரன்ஸ்மா. கிளியரா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? த டாக் பார்க்டு லவ்லி. நாய் வந்து ஹெவியா குறைக்குது. அண்ட் ran towards the door. டோரை நோக்கி வருது. when it heard a knock. knockனா என்ன, கதவு தட்டுறது இல்லைங்களா? அப்போ கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட உடனே அது கத்திட்டே டோரை நோக்கி வருதுன்னா என்ன அர்த்தம், பார்க்காத யாரையோ புதுசா பாக்குது. அப்போ டாக் வந்து அலர்ட்டா இருக்கு, வீடை பாதுகாக்குது. ஓகேங்களா? புதுசா யாரும் வராத யாரோ வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லாம அந்த டாக் வந்து அலர்ட்டா இருக்கு, ப்ரொடெக்டிவ் ஆஃப் இட்ஸ் ஹோம் அப்படின்றத நம்மளால டைரக்டா சொல்ல முடியும். கிளியர்? அடுத்து, ஆஃப்டர் சீயிங் த பில், பிரியா என்ன பண்றாங்க, பில்லை பார்த்துட்ட பிறகு பிரியா frowned and took out her wallet hesitantly. ஓகேங்களா? frownedனா என்ன, அப்போ வார்த்தைகளோட பொருள் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால சொல்ல வர இது மூலியமா இதுதான் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். frownedனா என்னன்னா டிஸ்அப்ரூவல். டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் எடுக்கலாம் வாங்கலாம்னு போயிருப்பாங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பர்ஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு கிளம்பி வந்துரும் இல்லைங்களா? ஆஃப்டர் சீயிங் த பில்லை பார்த்தோன்னே பிரியா frowned and took out her wallet hesitantly. அப்போ என்ன மறுத்துக்கிட்டே என்ன பண்றாங்க, வேலெட்ட பில் போட்டாச்சு, பில்லுக்கு முன்னாடி பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, பில் போட்டாச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹெசிடன்ட்னா தயக்கத்தோடையே, ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமான்னு யோசிச்சு. அப்ப இதுதான் நம்ம இன்ஃபார் பண்ணக்கூடியது. என்ன, பிரியா என்ன நினைப்பாங்க, அப்போ பில்லு வந்து ரொம்ப காஸ்ட்லி, நான் நினைச்சத நிறைய வாங்கிட்டேன், worried about spending money, அப்ப நான் இவ்வளவு செலவு பண்றேனே அச்சச்சோ அப்படின்னு நினைச்சிட்டே கொடுக்கறது தான் அவங்களுடைய இந்த ரியாக்ஷன். அப்ப இது எமோஷனலா அவங்களுடைய எமோஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு கண்டுபிடிக்க கூடியது. கிளியரா? இந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃபரன்ஸ்க்கும் அப்சர்வேஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். டைரக்ட்லி சீன் ஆர் ஹர்ட். த பாய் இஸ் கிரையிங் அப்படின்னா அந்த பையன் அழுகுறன்னு டைரக்டா சொல்றோம், அது வந்து ஃபேக்ட். ஓகேங்களா? அந்த பாய் எதனால அழுவான், மேபி இதனால இருக்கும்னு நாமளா சொல்லக்கூடியது இன்ஃபரன்ஸ். அந்த பாய் வந்து சேடா இருக்கான், அவனுக்கு எதனா அடிபட்டிருக்கும், அவன் எதனா ஹர்ட் ஆயிருப்பான், அதனாலதான் அவன் அழுகுறான்னு சொல்லி நாமளா ஒரு ரீசனோ அசம்ஷனோ கொடுக்கறது தான் இன்ஃபரன்ஸ்.
ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்காக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மேபி ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும்னு நம்புறோம். மாடல் வந்தாதான் கொஸ்டினோட பேட்டர்னை நம்மளால டெஃபினட்டா இதுதான்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இன்ஃபரன்ஸ் இது வரைக்கும் எப்படிலாம் கேட்கப்பட்டிருக்கோ அதர் எக்ஸாமினேஷன்ஸ்ல அதுதான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மேன் இஸ் ஈட்டிங். ஒரு நபர் நிறைய லாட் ஆஃப் ஃபுட்டு நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிறாரு வெரி குயிக்லி. ரொம்ப விரைந்து அதிக அளவுல ஃபுட் எடுத்துட்டே வராரு. இதுல இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? அவர் பசியே இல்லைன்னு நினைக்க முடியுமா? பசியே இல்லைன்னா அவ்வளவு ஃபுட்டு வேக வேகமா சாப்பிட முடியாது. அவருக்கு ரொம்ப பசி இருக்கலாம். வேற ஆப்ஷன்ஸும் பார்க்கணும். அவருக்கு ஃபுட்டே பிடிக்காதுன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாரா? கிடையாது. அவர் டயட்ல இருக்காருன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாரா? கிடையாது. இப்போ ஒரே ஆப்ஷன் என்ன? அவரு ரொம்ப பசியா இருக்காரு. அதனால வேக வேகமா நிறைய ஃபுட்ட வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இதுதான். இப்போ இன்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹிடன் மீனிங்ஸ் கான்வர்சேஷன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல அவங்க யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி சொல்றாங்கன்னா இதுக்கு ரீசன் இதுவாக இருக்கும்ன்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த மாதிரியான இன்ஃபரன்சஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஐ ஹோப் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வேற எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதே ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா.